இருக்கக்கூடிய ஆவினங்கள் நிறை சாய்க்கக்கூடிய வேலையை நீ செய்து கொண்டு வா. தாயே, ஆவினங்கள் நிறை சாய்க்கக்கூடிய வேலையை நான் செய்யணும்னா நான் கேட்கின்ற சாதனங்கள் அத்தனை எனக்கு நீங்கள் தர வேண்டும் தாயே. நீ கேட்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் கொடுத்துதான் பண்ண முடியும். கண்டிப்பா என்று சொன்ன போது கண்ணன் கேட்கின்றார், அம்மா கட்டுச்சோறு வேண்டும், ரூபாய் வேண்டும், அதிலே முள் தைக்காமல் இருப்பதற்கு மிதியடி தர வேண்டும். அம்மா அத்தனை தந்தால் நான் சென்று நிறை சாய்ந்து வருகிறேன். அம்மா பாப்பா மாடு மேய் பாப்பா. அப்படி ஆகட்டுமா என்று சொன்ன உடனே ஆவணங்களை அழைத்துக் கொண்டு ஆவணங்கள் நிறை சாய்ப்பதற்காக வருகின்றார். அப்போது அங்கே அசோதியிடத்திலிருந்து விடைபெற்று உமைக்கு தமையன் நாராயர் வாடே உள்ள பசுக்களை திரட்டி கொண்டு உமக்கு தமையன் நாராயர் வாடி உள்ள பசுக்களை திரட்டி கொண்டு பசுக்களை திரட்டி கொண்டே குழந்த நிழலிலே கூட்டம் செய்தார். கொம்பு பசுக்களை திரட்டி கொண்டு குழந்த நிழலிலே கூட்டம் செய்தார். நெட்ட துணியோடு சிங்கோணலோ இடுப்பில் சொருகிய அறிவாளொன்று துணியோடு சிங்கோணலோ அவர் இடுப்பில் சொருகிய அறிவாளொன்று கண்ணகி என்னும் ஆற்றின் ஓரோ கரையின் இடமாக நிற்கையிலே கையெல்லாம் ஆற்றில் வரும் கரையில் இடமாக இருக்கையிலே இப்படியாகவே ஆமாம்மா ஆயர்வாடி வட்டடத்தில் இருந்து கொண்டு கண்ணன் ஆவினங்கள் நிறை சாய்த்த பாவினையாக வருகின்றார். கண்டகி என்னும் ஆற்றின் கரை ஓரிடத்தில் ஆவணங்கள் நிறை சாய்த்துக் கொண்டிருக்கின்றார். நெட்ட துணியோடு சீங்குழலும் இடுப்பில் சொருகிய அறிவாள் ஒன்று காடை கலைக்காலின் பழையமதை கடுவாய் நனையவே ஒழுகிக் கொள்வார். இப்படியாகவே ஆற்றின் கரை ஓரத்தில் நின்று கொண்டு அப்படியே ஆவணங்கள் நிறை சாய்த்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அப்படி இவர் இங்கே இருக்கின்ற போது அங்கே கொலை செய்யும் வேடனை கண்டால் புள்ளிமான் எப்படி ஓங்கி ஓடுமோ அதே பாவனையாக அரக்கனுக்கு பயந்து பரம கடவுளானவரே பரிதகள் வருகை வயது கொலை செய்யும் வேடனை கண்டால் புள்ளிமான் எப்படி ஓங்கி ஓடுமோ அதே பாவினியாக அரக்கனுக்கு பயந்தவர் போலாக தொங்கல் நடை நெட்டோட்டமாக ஓடோடி வருகின்றார் பரம கடவுளானவர். ஆவினங்கள் நிறை சாய்த்து கொண்டிருக்கக்கூடிய மாயவர் கண்ணிலை கண்டார். நான் கூப்பிடும் தூரத்தில் ஒரு ஆள் ஓடி வருகின்றாரே, யாராக இருக்கலாம்? நமது தங்கையுடைய மைத்துனர் போல தெரிகிறது. அப்படின்னு அவ தங்கையோட புருஷன் தானோ? அதான் தொங்கல் நடை நட்டோட்டம். அவர் தான் ஒரு கால் கட்ட ஒரு கால். ஆமா, அப்படி ஒரு மாதிரி துள்ளி துள்ளி வந்தமா வந்துட்டு இருக்காரு. அதான் கிட்டத்துல வரலாம். கண்டிப்பா யாரு பாத்துருவோம், சரி வரட்டுமே. அருகிலே வருகின்ற போது பார்த்தார் மாயவர். பரம கடவுள் வருவதை கண்ணிலை கண்டார். ஆஹா, நம்மளோட அத்தான் தான் வந்து கொண்டிருக்கின்றார். தங்கச்சி மாப்பிள்ள வந்துட்டு இருக்கிறார். இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த ஓட்டம் இவருக்கு ஓடுறதுக்கு அவசியம் இல்லையே. அதானே அருகிலே வருகின்ற போது பார்த்தார் மாயவனாயின் பெருமாளானவர். ஏ அத்தா, ஏ அத்தா, வாங்க. ஏ அத்தா, இவ்வளவு வேகமாக வருகின்றீர்களே, இந்த வளவாசை கரைங்க
ஆமாம்மா. அத்தான் ஏ அத்தா, என்ன மைத்துனா? எதற்காக இவ்வளவு வேகமாக ஓடோடி வருகின்றீர்கள் அத்தா? அத்தா, ஆஹா, அதை ஏன் கேக்குறீங்க மைத்துனா? அதை ஏன் கேக்குறீங்க? ஐயோ சொல்லுங்க, கண்டிப்பா உங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது என் கடமை அல்லவா? ஐயோ மைத்துனா, ஆஹா, பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மராஜ்யன் என்று சொல்லக்கூடிய வல்லரசு. அத்தா, சரி 12 வருட காலம் என்னை நினைத்து பாரதவங்க செய்து வந்தான். சரி 3 விரலுக்கு தலையிட முடியாத வரத்தை கேட்டான். சரி விதி வருவது அறியாமல் நானும் சண்டால போய் வரத்தை கொடுத்துறேன் ஐயா. சரி, வரத்தை வாங்கிய மாத்திரத்தில் ஆமா, என்னுடைய சிரத்தை அறுப்பேன்னு சொல்லி என்னுடைய கழுத்துல கைய வச்சுட்டான். ஆஹா, மைத்துனா, அப்படின்னா தலை விளைத்தால் தம்பிராம் புண்ணியம் என்று அதோ தெரிகிறது பாருங்க, செவ்வரளி செடிகள் அது வரையும் ஓடி வந்து உங்களுக்கு இதே வழக்கமா போச்சு. அந்த செவ்வரளி கொடுக்க கூடாத வரைக்கும் வரத்தை கொடுத்துட்டு அப்புறம் அழிக்க முடியாம முடிச்சிட்டு இருக்கிறதே உங்க வழக்கமா போச்சு. மைத்துனா, அதான் கேட்கும் போது வார்த்தை எப்படி கேட்கறாங்க தெரியுமா? எப்படி? அப்படியே வெண்ண உருகி வர மாதிரி கேட்கிறான். அதானே. நானும் ஆமா, உங்களுக்கு தான் நீங்க வரம் கொடுத்தா துரத்தி வர்றான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களே. ஆமாய்யா. ஏ அத்தான், உங்களுக்கு தான் நிறைய உபாயம் எல்லாம் தெரியுமே அத்தான். என்னய்யா? ஏ அத்தான், முன்னொரு காலத்தில் யாரு? சிரித்த மன்மதனை சாம்பலாக்கோ சாம்பலாக்கோ எங்கே என்றார் எங்கே நீங்கள் அரைக்கணக்கு பயந்து ஓடி வருகிறேன் என்று சொல்கின்றீர்களே. உங்களுக்கு தான் நிறைய உபாயம் எல்லாம் தெரியுமே. நிறைய தெரியாதா? முன்னொரு நேரத்தில் சிரித்த மன்மதனை சாம்பலாக்கினீர்கள். தீ கண்ணி எங்கு போச்சு? முப்புறத்தை சுட்டரிக்கும் போது கரம் கொட்டி தாங்கள் சிரித்தீர்கள். அன்று முப்புறமும் சுட்டறிந்தது. அந்த முழு சிரிப்பு எங்க போச்சு? அதாவது அவனுக்கு வரத்தை நானே கொடுத்திருக்கிறேன். சரி, நானே அவனை அழிக்கலாமா? பெரிய பாவம் இல்லையா? என்ன ஒண்ணு எப்படி அவனுக்கு எப்படி வரம் கொடுத்திருக்கு தெரியுமா? அவனுடைய தோண்டவர்களை கொண்டு 3 தரம் சுற்றி கலைகள் நீண்டாலும் அந்த இடத்துல தலையை அறுந்து போகக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கேன். இந்த வரத்தை வாங்கி கொண்டு அவன் வந்துகிட்டு இருக்கான். நான் திரும்பி சிரிக்க வேண்டிய நேரத்துல அப்படியே வரல என் கழுத்துல கையை வச்சுட்டோம்னா என் தலை அறுந்து போச்சுன்னு நான் கவலையே விட மாட்டேன். எனக்கு அதை பத்தி பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்க தங்கச்சி இருக்கால பார்வதி, அவ வெள்ளை